இந்த பகுதியை உங்களுக்கு வழங்குவோர் பூரணிஸ் பொட்டிக் சென்னை. சென்னை நந்தம்பாக்கத்தில் உள்ள வர்த்தக வளாகத்தில் வருகிற 17, 18, 19 ஆகிய தேதிகளில் ஊடகம் மற்றும் சினிமா துறை கண்காட்சி நடைபெறுகிறது. இதனை அமைச்சர் எல் முருகன் துவங்கி வைக்கிறார். இது குறித்து இப்போது விரிவாக பார்ப்போம். அனைவருக்கும் மாலை வணக்கம். அனைவருக்கும் மாலை வணக்கம். In behalf of myself, I welcome you all press people. Let me have the pleasure of introduce Mr. Rajkumar. Yes. Hello. Vice President, Chennai Factory Accordingly, and Mr. Karthik Raja. ஆரெல்லாம் இன்ட்ரோடியூஸ் பண்ண ரெண்டு பேரும் இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு வேண்டாம், எல்லாருமே தெரியும் மெட்ராஸ்ல. இருந்தாலும் இட்ஸ் ப்ரோட்டோகால். சவுத் இந்தியன் Cinematography Association President, and next to me is Divya, Marketing Vice President by Sati Tractors, and he is Mr. Muthu, South Indian Photography Association President, and I am Srinath, Vice President South Indian Photography Association. இந்த வருஷம் வந்து 26வது வருஷம் உங்களுடைய எல்லாருடைய கோஆபரேஷன், எல்லா போட்டோகிராஃபர்ஸோட கோஆபரேஷன், எல்லா எக்ஸிபிட்டர்ஸ் கோஆபரேஷன்ல ஸ்டெப்பிங் டு 26th இயர். 25 வருஷம் சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிருக்கோம். இப்போ வந்து 26வது வருஷம் போத் பிராட்காஸ்ட் as well as போட்டோ வீடியோ ரெண்டும் சேர்த்து நாங்க ஒண்ணா பண்ணிட்டு இருக்கோம். We need all your cooperation. Over to Divya. Thank you everyone for coming to this press meet. We want to do this press meet to officially announce the 5th edition of the Broadcast Media Cinema Expo happening at the Chennai Trade Center from 17th to 19th July. This is one of the first and most vibrant exhibitions that is happening for the cinema as well as the broadcasting industries. We are supported by the South Indian Cinematographers Association, and this is a platform for everyone from TV channels, from cinematographers to come together. We have some extremely exciting cinematographers like Mr. Manoj Paramahamsa, Mr. Ratnavelu, Mr. P.C. Sriram, and many other leading cinematographers like Karthik Raja sir coming to the exhibition and interacting with the latest technology. We're also conducting some very interesting activities such as a short film contest in association with the Cinema Factory Academy. So I'll hand it over to Rajkumar sir to say a few words about that. Good afternoon everybody. Cinema Factory Academy சார்பாக பை அண்ட் செல் இன்டராக்ஷன் சார்பாகவும் அவங்களுக்கு வணக்கத்தை சொல்றோம். இப்ப இந்த கான்டெஸ்ட் வந்து நாங்க மே மாசம் வந்து அனௌன்ஸ் பண்ணோம். ஏறத்தாழ 300க்கு மேற்பட்ட என்ட்ரிஸ் வந்து எங்களுக்கு வந்தது ஷார்ட் பிலிம்ஸ். ஸோ இதுல டிஃப்ரெண்ட் கேட்டகரி நாங்க வந்து இதுல வச்சிருக்கிறோம். அதுல வந்து பாத்தீங்கன்னா பெஸ்ட் பிலிம், பெஸ்ட் டைரக்டர், பெஸ்ட் சினிமாட்டோகிராஃபர், பெஸ்ட் எடிட்டிங் அண்ட் சவுண்ட் டிசைன், பெஸ்ட் ஏஐ பிலிம், பெஸ்ட் ஆக்டர், இந்த மாதிரியான 8 கேட்டகரிஸ் நாங்க பிரிச்சிருக்கிறோம். இதுல வந்து இந்த அட்ராக்டிவ் பிரைசஸோட அதே மாதிரி பிரதீக்ஷா கேமராஸ் அவங்க வந்து என்னன்னா ஒரு லைட்ஸ் தட் இஸ் வொர்த் 40,000 வந்து பிரசன்ட் பண்றாங்க. ஸோ இந்த கான்டெஸ்ட்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னா யூஎஸ்ல இருந்தோ, ஏமன்ல இருந்தோ, மும்பைல இருந்தோ, ஸ்ரீலங்கால இருந்து இந்த மாதிரி நிறைய கண்ட்ரீஸ்ல இருந்து வந்ததுதான் ரொம்ப ஆச்சரியமானது. அது மட்டும் இல்லாம லோக்கல்ல இருந்து பிலிம் இன்ஸ்டியூட், அடையார் பிலிம் இன்ஸ்டியூட்ல இருந்து கூட என்ட்ரிஸ் வந்து வந்திருக்கு. ஆல் வாக்ஸ் ஆஃப் லைஃப் வந்து இந்த என்ட்ரிஸ் வந்து ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சது. இது வந்து நாங்க ஜூரிஸா பாத்தீங்கன்னா கார்த்திக் ராஜா சார் நேஷனல் அவார்டு, நம்ம இந்தியன் சினிமாவோட நேஷனல் அவார்டு வந்து பல தடவை ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கிறாரு ஜூரியா. அண்ட் சிஜே ராஜ்குமார், நான் வந்து 15 புக் எழுதியிருக்கேன் சினிமாட்டோகிராஃபியில. இந்தியாவில ஃபர்ஸ்ட் ரைட் புக் ஆன் 15 புக்ஸ் ஆன் சினிமாட்டோகிராஃபி வந்து நான் தான். இன்னொரு ஜூரி வந்து நாசர் சார், அப்புறம் PS வினோத்ராஜ் சார், ஒட்டுக்காளி, பெபிள்ஸ் அந்த மாதிரி திரைப்படங்களை வந்து எடுத்தவர். ஸோ நாங்க வந்து ராஜா முகமது சார், அவர் வந்து பருத்தி வீரனுடைய எடிட்டர். ஸோ நாங்க எல்லாருமே வந்து இந்த படத்தை பார்த்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணி இப்போ வந்து நாங்க வந்து அவங்களுக்கு வந்து மெயில வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டோம். ஸோ இது வந்து கடைசி நாள்ல வந்து காலையில 10 மணில இருந்து மதியம் 3 மணி வரைக்கும் கம்ப்ளீட்டா நாங்க வந்து ஸ்கிரீன் பண்ணுவோம். பிலிம் வந்து ஸ்கிரீன் பண்ணிட்டு then there will be award ceremony also. Thank you so much sir.
Moreover, we also wanted to talk a little bit about. Okay, sir. இல்ல இதுல வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, இந்த அவார்ட்ல வந்து ஒரு 80 years old விமனுக்கு வந்து பெஸ்ட் ஆக்டர் அவார்டு கிடைச்சிருக்கு இதுல. சோ அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தகவலா நான் சொல்ல விரும்புறேன். Thank you, sir. Sir, so we would love to invite everyone to come to the exhibition. We can open it up. Any questions or not, sir? சொல்லுங்க சார். அதெல்லாம் கலந்து என்ன காரணம்னா, நீங்க வந்து அவர் பேசுற இங்கிலீஷ் லாங்குவேஜ்லாம் பேசுற ஒரு இதெல்லாம் கலந்து தவிர்த்தாங்க. கைக்கு கார்டு போட முடியாது. புரியுது சார். இன்னொரு விஷயம் which I wanted to mention, நம்ம இனாகிரேஷன் பார்த்தா ஸ்ரீ எல் முருகன் சார், யூனியன் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் ஃபார் இன்ஃபர்மேஷன் அண்ட் பிராட்காஸ்டிங், சென்ட்ரல் கவர்மெண்ட் மினிஸ்டர், அவர் தான் வந்து இனாகிரேஷன் பண்றாங்க சார் on the 17th July 10:30 AM. சோ அதுக்கும் நீங்க எல்லாம் டெஃபினட்டா வாங்க சார். பிசி ஸ்ரீராம் சார், மனோஜ் பரம் சார், கவர்மெண்ட் ஏதாவது சப்போர்ட் பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா, கவர்மெண்ட் இது வந்து கவர்மெண்ட் பேட்டா ஒரு நல்ல விஷயம் எடுத்துருக்கீங்க. புது கவர்மெண்ட் அவரும் திரைப்படைகள் வந்திருக்காரு. அதனால நீங்க வந்து இப்போ கவர்மெண்ட் ஏதாவது என்ன சப்போர்ட் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. So MGR Film Institute la irundhu varanga sir, Manoj Paramamsa sir ippodan he become the president of the MGR Film Institute. So avanga side la irundhu they are bringing all of the students to experience the technology and see meet the leading cinematographers apdi varanga sir. And similarly union government la irundhu pathina Elmurugan sir vandu inaugurate pannite crowd address panni is going to talk about இப்போ இந்த why South India is one of the most important sir. நீங்க பாத்தீங்கன்னா டிவி சேனல்ஸ் எல்லாமே சவுத் இந்தியா நிறைய இருக்காங்க. some of the best technicians நீங்க பாத்தீங்கன்னா cinematographers எல்லாமே தமிழ்நாடு based. So அதுக்காக ஒரு பிளாட்ஃபார்ம் பண்றோம்னு the union minister of state ரொம்ப எக்ஸைட்டடா இருந்தாரு, and he's going to come and address and acknowledge எவ்வளவு important in the industry is. ஆமாம் சார். Yes sir. So 17th 18th July we have over ஒரு 10 workshop மேல இருக்குங்க சார். We have topics like நீங்க பாத்தீங்கன்னா இப்போ நியூஸ் இந்த எலெக்ஷன் கவரேஜ் just what over sir. பின்னாடி பாத்தீங்கன்னா you all put so much effort right into that coverage, and there's so many நிறைய different elements இருக்கு பாத்தீங்கன்னா, கேமராமேன்ல இருந்து அதுக்கப்புறம் இந்த writing everything எல்லாமே there's so many aspects to it. So அதுல ஒரு workshop பண்ணோம் sir. It's called behind the scenes of election coverage. தமிழ்ல தான் நடக்கும் அந்த workshop. There we have representatives from புதிய தலைமுறை, ஜெயா டிவி, அப்புறம் election analytics based companies எல்லாம் வந்து they're going to talk about how do we cover the Tamil Nadu elections. அப்படி ஒரு செஷன் பண்ணோம். அதுக்கப்புறம் ராஜ்குமார் சார் வந்து ஒரு cinematographers round table பண்றாரு சார், about lighting and all the decisions that cinematographers take. ஒரு 4 ஒளிப்பதிவாளர்கள் கூட கலந்துரையாடல் மாதிரி வைக்கிறாங்க. நாங்க வந்து நிறைய யூத் எல்லாம் வந்து எப்ப வந்து குறிப்பா மைகாபுரம் அந்த மைகாபுரம் ஸ்பீட் எடுப்பாங்க, கபடி போய் இருப்பாங்க. அப்ப இந்த புதுசா வரக்கூடிய அந்த யூத் அந்த போற அவங்களுக்கு தகுந்த மாதிரியான வெளியுறவு முக்கியமான சார் இந்த மாதிரி நாங்க யூத்துக்கு சொல்லுங்க மோர் ப்ரொஃபஷன்ஸுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் யூத்துக்கும் போட்டு நார்மலா என்னுடைய சேர்ந்துட்டு எல்லாமே காலேஜா போய் விஷுவல் கம்யூனிகேஷன்ஸ் மற்ற கனெக்டட் வித் போட்டோகிராஃபி இருக்கிறவங்க எல்லாம் கூப்பிட்டு பர்சனலா போய் அந்த மீனிங்கோ அந்த ஹெட் ஆஃப் டிபார்ட்மெண்ட் எல்லாம் இன்வைட் பண்ணி 22 காலேஜ் வரைக்கும் நாங்க கவர் பண்ணிருக்கோம். விஷுவல் கம்யூனிகேஷன் ஏன்னா நெக்ஸ்ட் வந்து இருப்பாங்க. இப்போ திவ்யா மேடம் வந்து ஆல் 1 சொன்னாங்க, ஆல் 2ல வந்து நம்ம போட்டோகிராஃபிக்கு ஃபைனல் கட்டுறோம், புது சாஃப்ட்வேர்ஸ், மெமரிஸ் ஒரு சாஃப்ட்வேர், நிறைய சாஃப்ட்வேர்ஸ், எடிட்டிங் கிளாஸஸ் நிறைய இருக்கு. புது கேமராஸ் லான்ச் பண்ணிட்டு இருக்கோம், புது சாஃப்ட்வேர்ஸ் லான்ச் பண்ணாங்க. போட்டோகிராஃபர்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா யூஸ் இல்ல பொதுவாவே இந்த மாதிரி ஈவெண்ட்டுக்கு வருஷம் வந்து பாத்தீங்கன்னா நல்ல கிரௌட் வந்து டிஸ்காம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆல் ஓவர் தமிழ்நாட்டுக்கு வர்றாங்க. அடிஷனலா வந்து என்னன்னா ஹால் 1 பத்தி பேச்சு வந்ததுனால நாசர் அவர்கள் தயாரிச்ச 2 நாடகங்கள் இளைஞர்களை வச்சு தயாரிச்சிருக்கிறாரு. அது வந்து ஒடிசி நாடகம் வந்து
17ஆம் தேதி வந்து ஈவினிங் 5 to 6 அரங்கேறுது. ஏன்னா கிறிஸ்டோபர் நோலன் படமும் வர்ற நேரத்துல இளைஞர்களை வைத்து ஒடிசி நாடகம் தயாரிக்கப்பட்டிருக்கு. 2வது நாள் வந்து மணிகண்டன் கொலை வழக்கு அப்படின்னு ஒரு சோசியல் தீமை பேஸ் பண்ணியும் இதுல ஒரு ஆடட் அட்ராக்ஷன் இந்த வருஷம். மற்ற கம்பெனிஷன் ஏதாவது பண்ணிருக்கீங்களா? அந்த மாதிரி ஒரு இதுக்கு வந்து நம்ம எந்த மாதிரி நம்ம அடுத்த கல்வி எப்படி பாடுற மாதிரி ஏதாவது பிளான் பண்ணிருக்கீங்களா? இப்போ சினிமா வந்து ஐமேக்ஸ்க்கு வந்து மாறிட்டு இருக்குங்க. பெரிய ஸ்கிரீன் டாலர் வெர்ஷனுக்கு இப்போ நம்ம வந்து அகன்ற திரையில தான் படம் பார்த்துட்டு இருக்கிறோம். இப்ப எப்படின்னா உயரமான திரைகளை நோக்கி சினிமா நகர்ந்துட்டு இருக்கு. அதனாலதான் கிறிஸ்டோபர் நோலன் மாதிரி இயக்குநர்கள் வந்து ஐமேக்ஸுக்கு வந்து போறாங்க. இப்போ அது சப்போர்ட் பண்ற மாதிரி இப்போ லேட்டஸ்டா வந்து கேமராமேன் வேல்ராஜ் அவர்கள் வந்து பிளாக் மேஜிக்ல 65mm கேமரா வந்து இப்போ வந்திருக்குங்க. இப்பதான் வந்து அறிமுகமாயிருக்கு. அது வந்து நம்ம எக்ஸிபிஷன் வருதுங்க ஐமேக்ஸ் கேமரா. எதுங்க? அதான் நான் சொன்னேங்களே உங்களுக்கு, ஏமன்ல இருந்து அவார்டு வாங்கி இருக்கிறாங்க. அதே மாதிரி மும்பையில இருந்து 2 பேர் அவார்டு வாங்கி இருக்கிறாங்க. அவங்க எல்லாருமே வர்றாங்க. அதுலயுமே நிறைய நண்பர்கள் இருப்பாங்க. நம்ம எப்பவுமே வந்து ஒரு சக்சஸ்ஃபுல் பர்சனாலிட்டியை வச்சு இன்ட்ராக்ஷன் நம்ம மாதிரி கேட்கறது வர முடியாது. இப்போ நண்பர்கள் ஒளிப்பதிவாளர்கள் மிகப்பெரிய வேலைகளை புரிஞ்சு அவங்களுக்கும் எந்த அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னா அந்த வழியை அதை வாங்குறதுக்கான வாய்ப்புகள் எந்த அளவுக்கு இருக்கும் நினைக்கிறீங்க? இல்ல, இது ஏற்கனவே வந்து சீகா வந்து இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்குங்க ரொம்ப வருடமாக. அவர் பிரசிடென்ட் இருக்கிறாரு, அவர் கொஞ்சம் உங்களுக்கு சொல்லுவாரு. சிக்காவோட மெயின் இது என்ன பண்ணோம்னா, இந்த வெண்டாசரம் டாப் 5 டிஓபிஸ் தான் போவாங்க. சிக்கா இப்ப என்ன பண்றோம்னா, அந்த வெண்டாஸை எங்களோட கொலாபரேட் பண்ணி எங்களோட மெம்பர்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 500 மெம்பராக குறைஞ்சது வருவாங்க. ஸோ அந்த ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருக்கோம். எல்லா லேட்டஸ்ட் டெக்னாலஜி, எல்லா எக்யூப்மெண்ட்ஸ் என்ன வருதோ, என்னென்ன அப்டேட் பண்ணணுமோ எல்லாத்தையுமே ஆல்மோஸ்ட் ஒன்ஸ் இன் 2 months நாங்கள் ரெகுலராக ஒர்க் ஷாப்ஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். அதுக்கு வெல்ஃபேர் ஸ்கீம் வந்து நிறைய இருக்குங்க. அது இந்த மேடை இல்ல பேசுறதுக்கு. பொதுவாக ஒளிப்பதிவாளர் சங்கத்துல வந்து உறுப்பினர்களுக்கு வந்து நிறைய வெல்ஃபேர் ஸ்கீம் வந்து பண்ணிட்டு இருக்கிறோம். இப்போ வந்து இங்க வந்து என்னன்னா நிறைய வந்து ஒர்க் ஷாப்ஸ் வந்து நிறைய கண்டக்ட் பண்றாங்க. ஸோ இது வந்து ஓபன் டு ஆல்ன்றதுனால உங்களுக்கு வந்து எல்லாருமே வந்து இது பண்ணலாம். இப்போ எங்க ஸ்டால் சினிமா ஃபேக்டரி அகாடமி ஸ்டால்ல கூட ரெட் கொமோடோ கேமரா கொண்டு வந்து வச்சிருக்கிறோம். ஸோ யார் வேணாலும் வரலாம். சினிமா பத்தி தெரிஞ்சுக்காதவங்க கூட வந்து அந்த கேமரா வந்து ஹேண்ட்ஸ் ஆன் வந்து கேமரா வந்து ஆன் பண்ணி பார்க்கலாம், லென்ஸ் வந்து மாத்தி பார்க்கலாம். அந்த மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் வந்து இருக்கு. So before sir pre-registration பாத்தீங்கன்னா sir it's fully free. So 16th வரைக்கும் whoever registers full free of cost sir. அன்னைக்கு வந்து they register ஒரு 200 rupees entry charge இருக்கு sir, just on the days of the exhibition. ஆனா if அவங்க வந்து ஏதாச்சும் film instituteல வந்து they are a student இல்லனா pressல இருந்து if they come அவங்களுக்கெல்லாம் it's fully free entry sir. Sir, around 3,000 to 5,000 visitors, sir, all in all. Main film industry and broadcast industry focused partyinga, sir. So CTOs from companies like Pudhiya Thalanmurai, Sun TV, avangala varan, sir. இல்ல ஓவரால் ஃபுட்ஃபால் வந்து 20,000 மே எதிர்பார்க்கலாங்க. Eventually exhibition or broadcast exhibition சேர்த்து போட்டா in fact more than that, ஒரு 30,000 இருக்கும், sir. Broadcast exhibition specific பாத்தீங்கன்னா that will be around 5,000. இதுங்க விருது இல்ல, இது வந்து எப்படின்னா எக்ஸ்பர்ட்ஸ் நாங்க தான் வந்து பாத்துருக்கோங்க. இந்த படங்களை வந்து இப்போ டைரக்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா வினோத்ராஜ் பாத்துருக்காரு. என்னங்க எந்த இல்ல, நாங்க வந்து 5 ஜூரிஸ்ங்க. நாங்க வந்து ஒரு சினிமோட்டோகிராஃபிக்கு தனியா நான் பார்த்தேன். சார் வந்து பாத்தீங்கன்னா பெஸ்ட் பிலிம் பார்த்தாரு. டைரக்ஷன் வந்து PS வினோத்ராஜ் பார்த்தாரு. பெஸ்ட் எடிட்டிங் வந்து ராஜா முகமது. அந்த மாதிரி நாங்க பார்த்தோம். ஏஐக்கு வந்து ஒரு எக்ஸ்பர்ட் வந்தாரு ஸ்ரீனிவாசன், அவர் பார்த்தோம். அந்த மாதிரி பிரிச்சு நாங்க பார்த்தோம். ஒரு குழுவா தான் இயங்கி பார்த்தோம். ஏறத்தாழ நாங்க ஒரு 20-25 நாள் இதுக்குன்னே செலவு பண்ணோம். ஏன்னா 300 என்ட்ரி வந்ததுங்க. 300 என்ட்ரி வந்தது. டோட்டலா 300 என்ட்ரிஸ் நாங்க ரிசீவ் பண்ணோங்க.
பர்பஸ் புது இந்த மாதிரி 30 seconds. Sir, இந்த broadcast media cinema expo ஓட 5th edition Image Today Asia ஓட 25th edition இப்போ ஒரு பெரிய வேலை நம்ம சென்னை பே சென்டர்ல பண்றோம் 17 to 19 July 2026. இந்த எக்ஸிபிஷன் நம்ம எதுக்கு பண்றோம்னா சென்னையில பாத்தீங்கன்னா இட்ஸ் a very big hub sir. டிவி சேனல்ஸும் சினிமாட்டோகிராஃபர்ஸும் போட்டோகிராஃபர்ஸும் எக்கச்சக்கமா இருக்காங்க சார் இந்த சென்னையில. ஆனா பிளாட்ஃபார்ம் பாத்தீங்கன்னா பாம்பே, ஹைதராபாத் அப்படிதான் இருக்குங்க சார். சோ இந்த இண்டஸ்ட்ரிக்கு சென்னையிலேயே பை சென்னை கம்பெனி நம்ம ஒரு பிளாட்ஃபார்ம் பண்ணதுக்கு தான் இதை பண்றோம் சார். பாத்தீங்கன்னா வர்ச்சுவல் ப்ரொடக்ஷன் செட்ஸ் லைவா காட்டுறாங்க. அதுக்கப்புறம் கேமரா ரேட் மனுஷ்வர்மா சார் எடுத்துட்டு வராங்க. ரெட் அண்ட் ஆரியோட கேமராஸும் வருது சார். ஸோ ஸ்டூடெண்ட்ஸுக்கு அண்ட் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி ப்ரொஃபஷனல்ஸ், ப்ராட்காஸ்ட் ப்ரொஃபஷனல்ஸ் எல்லாருக்குமே திஸ் இஸ் த மஸ்ட் பி பிளாட்ஃபார்ம். அண்ட் நீங்க எல்லாம் வந்தாலும் வில் பி வெரி ஹாப்பி சார். தேங்க்யூ ஸோ மச். திவ்யா, வைஸ் பிரசிடென்ட் மார்க்கெட்டிங், பைசல் இன்டராக்ஷன்ஸ். இந்த பகுதியை உங்களுக்கு வழங்கியோர் ஹசீனா மேக் ஓவர் அண்ட் ஆரிவர், ராமநாதபுரம்.